Dear cuties, Anivarukum, Vanakam, Vandanam, Namaskaram. In part for the Nena, botany, zoology, especially in biology. And the Nyapaham Vechakardanga, Konjam Pera Varda, Yehapata Per, A for Atroba belladonna, B for Bombox malabaricum, C for Codium variegatum, D for Datura metal, E for Erythrina indica. F for Ferula asafoetida, G for Gossypium borbidum, H for Hibiscus rosa cyanensis, Z for Zarnia diphylla, P for Periplaneta americana. The very examples. Algae, Chlamydomonas, Chlorella, Volvox, Spirogyra, Agaricus, fungus, Agaricus, Bisporus, Agaricus, Campus, Volvariella, Volvariella, Diaspora, Hepaticopsida, Anthocerotopsida, Bryopsida, Xylophyta, Lepidophyta, Calamophyta, Pterophyta, Psychedales, Psychodophilicales, Benthititales, Corditales, Ginkgoids, Needtails, Porifera, Coelenterata, Platyhelminthes, Ascalminthus, Anelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Procordata, Hemiovertebrata, Pieces, Amphibia, Reptilia, Aves, Mammalia, Veru, Pair, Aram, either Tavara, the Uller Kudiora, Inuri examples. And the part of என்ன ஆயிடுறதுன்னா என்னடா பயாலஜில இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு we get confused. அப்ப அதனால சில முக்கியமானதெல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க நிமோனிக்ஸ்னு சொல்லுவேல், ஈஸி ட்ரிக்ஸ்னு சொல்லுவேல், எளிமையான வழின்னு சொல்லுவேல், ஏதாவது வச்சு அதுல இன்னைக்கு ஒரு 4 கான்செப்ட் சும்மா 4-5 ஜாலியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே ஜாலியா படிக்கிற சமயத்துல ஏதாவது எக்ஸாம்பிள் படிக்கிற சமயத்துல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக first நம்ம பார்க்க போறது அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள். இவாதான் புரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம்னு உனக்கு தெரியும். புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எடுத்துனோம்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ். புரோட்டீனோட உருவாக்கத்திற்கு அத்தியாவசியமாக இருப்பது இதுதான், அடிப்படை பொருளாக இருப்பது இதுதான். அமினோ ஆசிட் வருவா, பெப்டைடு பாண்ட் வரும், டைபெப்டைடு பாண்ட் வரும், பாலிபெப்டைடு பாண்ட் வரும், ஃபைனலி the protein is synthesized. புரதமானது உருவாகும். சிம்பிள் புரோட்டீன், derived protein, conjugated protein, primary structure, secondary structure, tertiary structure, quaternary structure, என்னென்னலாம் நிறைய புரோட்டீன் படிச்சிருப்பேன். நம்ம பாடியே புரோட்டீனா தான் இருக்கும்னு உனக்கு தெரியும். all enzymes are proteins, எல்லா என்சைமும் புரோட்டீனா இருப்பா. but all proteins are not enzymes. எல்லா protein, all enzymes are proteins, but all proteins are not enzymes. எல்லா என்சைமே புரோட்டீனா தான் இருப்பா except RNases. அதை படிச்சிருப்பேன். ஹீமோகுளோபின் which carries oxygen as a protein, oxygen எடுத்துன்னு போற ஹீமோகுளோபின் protein. Immunoglobulin responsible for immunity is a protein. Immunoglobulin protein அதெல்லாம் உனக்கு தெரியும். நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமா இருப்பா. அதுல அந்த அமினோ ஆசிட் எடுத்துட்டோம்னா அதை ரெண்டா பிரிச்சிருக்கான்னு தெரியும். மேக்சிமம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பரிசையில கேட்பான். Give examples for essential amino acid. இன்றியமையாத அமினோ அமிலங்களுக்கு உதாரணம் கொடு. ஒரு 8 பேர் எழுதணும். பரிசையில் அட்லீஸ்ட் 6 எதிர்பார்ப்பா. அது கரெக்டா எழுதணும். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அப்ப நான் எசென்ஷியல்னா நம்மள்கிட்டயே ஃபார்ம் ஆயிடும். எசென்ஷியல்னா we get from others. இன்றியமையாத அமினோ அமிலங்கள் நம்மிடம் உருவாக்கப்படாது, பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். தாவரத்திலிருந்தோ விலங்கிலிருந்தோ நமக்கு கிடைக்கும்னு உனக்கு தெரியும். அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதோ தோணிது. அது மாதிரி ஒரு 5-6 தோணிது, அதை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஆர் எங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லுவோம், பிடி டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். பிடி டீச்சர் வாசு ஐஸ்கிரீமும் முட்டாயும் வாங்கி கொடுத்தார். ஹால்ல போய் உட்காந்து சாப்பிட சொன்னார். பிடி டீச்சர் வாசு ஐஸ்கிரீமும் முட்டாயும் வாங்கி கொடுத்தார். இப்ப தங்கிலீஷ்லயே படிப்போம். ஹால்ல உட்காந்து சாப்பிட சொன்னார். இந்த வாங்கி கொடுத்தது, சாப்பிட சொன்னது, அதுக்கு எதுவும் மீனிங் இல்லாம விட்டுடுவோம். பாக்கிக்கு மட்டும் வச்சுப்போம். P for phenylalanine, T for threonine, T for tryptophan, V for valine, IC for isoleucine, M for methionine, H for histidine, L for leucine, L for lysine. புரிஞ்சு ஏக்கு அலனைன் சேர்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு நோய்.
அப்ப அந்த பேர் இது தெரிஞ்சாலே ஏக்கு யூ டேக் அலனைன். அப்ப phenyl alanine, threonine, tryptophan, valine, isoleucine, methionine, histidine, alanine, leucine, lysine. அப்ப இது மாதிரி பேர் வச்சு சொல்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட். அப்ப பிடி டீச்சர் வாசு ஐஸ்கிரீமும் முட்டாயும் நமக்கு வாங்கி கொடுத்து ஹால்ல உட்காந்து சமத்தா சாப்பிட சொன்னா அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேயா, இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்க்கு நான் வரேன். தேங்க்யூ டியர் குட்டீஸ். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் easy trick to remember the essential amino acid, இன்றியமையாத அமினோ அமிலங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். திருப்பி ஞாபகப்படுத்துறேன். பிடி டீச்சர் வாசு ஐஸ்கிரீம் முட்டாய் வாங்கி கொடுத்து ஹால்ல உட்காந்து நம்மள சமத்தா சாப்பிட சொன்னார். phenyl alanine, threonine, tryptophan, valine, isoleucine, histidine, alanine, leucine, lysine. So இது first. Next வருது Krebs cycle. Krebs cycle எங்க படிச்சிருப்பேன்னா respiration படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். Respiration சுவாசித்தல். Respiration is nothing but complete oxidation of carbohydrates, release of energy in the form of ATP, liberation of carbon dioxide and formation of water. உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஏடிபி உருவாவது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகக்கூடிய ஒரு வினைக்கு சுவாசித்தல் பேர். அதுல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம் என்று படிச்சோம். Aerobic respiration, the respiration in the presence of molecular oxygen. மூலக்கூறு ஆக்சிஜனின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு காற்று சுவாசித்தல் என்று பெயர். And it involves 4 stages, namely glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, and electron transport chain or oxidative phosphorylation. இது 4 படிகளில் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். Glycolysis, pyruvic amino oxygenate carbonate come oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, Krebs சுழற்சி, and electron transport chain, electron கடத்து சங்கிலி. இதுல இந்த Krebs cycle எடுத்துட்டோம்னா அந்த என்சைம்ஸ் வரும். என்சைமோட இந்த கெமிக்கல் நேம் உங்களுக்கு குட்டியா கொஞ்சம் கொடுத்துருப்பான். நாங்க படிக்கிறப்ப நிறைய படிச்சோம். இப்போ உங்க என்சிஆர்டில கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அந்த சைக்கிள்ல. What is Krebs cycle? The acetyl-CoA is completely oxidized to form carbon dioxide and water is said to be Krebs cycle. அசடைல்-CoA-வானது முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு Krebs சுழற்சி என்று பெயர். ஏன்னா அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரு சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்னு பேர். இந்த Krebs சைக்கிளை சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சிட்ரிக் அமில சுழற்சி என்றும் அழைக்கலாம். It is also known as TCA cycle, tricarboxylic acid cycle, முக்கார்பாக்சிலிக் அமில சுழற்சி என்றும் அழைப்பார்கள். Because in this process many tricarboxylic acids are formed. இந்த நிகழ்வின் பொழுது பல முக்கார்பாக்சிலிக் அமிலங்கள் உருவாவதால் அதை முக்கார்பாக்சிலிக் அமில சுழற்சி என்றும் அழைப்பார்கள். You know the result of Krebs cycle. Krebs cycle என்ன ஃபார்ம் ஆகும் உனக்கு தெரியும். 6NADH2, 2FADH2 and 2 ATP molecules are formed. இந்த Krebs சுழற்சியின் பொழுது 6 NADH2 மூலக்கூறுகளும் 2 FADH2 மூலக்கூறுகளும் 2 ATP மூலக்கூறுகளும் உருவாகும் என்பது தெரியும். நாங்க படிக்கிறப்ப பெருசா படிச்சோம். Acetyl-CoA, citric acid, succinate acid, isocitric acid, alpha ketoglutarate acid, succinyl-CoA, succinic acid, fumaric acid, malic acid, oxaloacetic acid with various enzymes. Hexokinase, phosphoglucoisomerase, phosphofructokinase, aldolase, isomerase, glutaraldehyde, 3-phosphate dehydrogenase, phosphoglutharic kinase, phosphoglutharic mutase, enolase, pyruvic kinase. இந்த மாதிரி நிறைய படிச்சோம். உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் அந்த சைக்கிள்ல பேர் கொடுத்திருக்கான். அதனால இந்த நேம்ஸை மட்டும் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஹோம் புக் பிரகாரம். Citrate is Krebs cycle starting substrate for making oxaloacetate. Citrate
is Krebs cycle starting substrate. Abhina Krebs cycle starting substrate for making oxaloacetate. Citrate, citric acid nyavachko. Either Krebs cycle alpha ketoglutarate. Succinyl CoA for S. Succinic acid for X. Yes. Fumaric acid for F. Malic acid for M, and oxaloacetic acid for O. Oxaloacetate. So citrate is Krebs cycle starting substrate for making oxaloacetate. Citric acid, ketoglutaric acid, succinyl CoA, succinic acid, fumaric acid, malic acid, and oxaloacetic acid. Hexokinase enzyme and the enzymes in the building out. So the name cycle, at least the name initiate citrate starting substrate citrate அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த oxaloacetate acetyl CoA join ஆகும். Oxaloacetate is the 4-carbon compound combines with acetyl CoA, the 2-carbon compound, to form citric acid, the 6-carbon compound. அப்படிதான் சைக்கிள் உனக்கு எழுதி பார்த்துருப்பேன். இந்த சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேருக்கு அதனால citric acid citrate ஸ்டார்ட் ஆகும்னா citrate is the first stable chemical formed in this process. இந்த Krebs சுழற்சியில் முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருளாக சிட்ரிக் அமிலமானது இருக்கும். யாரோட சேர்ந்து யாரு oxaloacetate-ஓட acetyl CoA சேர்ந்து you get citric acid, the citrate is formed. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டாவது உனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? நோட் பண்ணிக்கோ. பாரு, C for citric acid, K for alpha ketoglutarate acid, succinyl CoA, succinic acid, fumaric acid, malic acid, and oxaloacetic acid. Okay? Note பண்ணிக்கோ. Dear goodies, vanakkam. Next example for algae. Algae, fungi, ஏகப்பட்ட example. Algae na என்ன? Thalloid chlorophyllous plants are defined as algae. Thallus உடல அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் ஆல்காக்கள் என அழைக்கிறோம். 1 minute. Algae நம்ம thalloid chlorophyllous plants அப்படின்னு சொல்லுவோம். Thallus உடல அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள். Plantல எவல்யூஷன்ல அதுதான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு சொல்லுவான். பரிணாமத்திலே முதலில் தோன்றியவை live in water, நீரிலே இருக்கும். Fresh water as well as marine, நன்னீரிலும் காணப்படும், கடல் நீரிலும் காணப்படும் என்பது தெரியும். கிளாசிபிகேஷன் வரப்ப ஆல்கே 3ஆ பிரிச்சிருக்கான்னு தெரியும். green algae, red algae and brown algae on the basis of their pigmentation. அவர்களில் காணப்படுகின்ற நிறமிகளை பொறுத்து 3ஆக பிரித்திருக்கிறார்கள். பச்சை பாசிகள் green algae, the chlorophyceae, red algae, the rhodophyceae, சிவப்பு alga rhodophyceae, and brown algae, the phaeophyceae. பழுப்பு ஆல்கா phaeophyceae என்று அழைக்கப்படும். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிக்மெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். குளோரோஃபில்ஸ் இருப்பா, கெரோட்டினாய்ட்ஸ் இருப்பா, பிலிப்ரோட்டீன்ஸ் இருப்பா, ஃபைகோஎரித்ரின் இருக்கும், ஃபைகோசயானின் இருக்கும், ஃபியூகோசாந்தின் இருக்கும். கிரீன் ஆல்கேல குளோரோஃபில் இஸ் என்ரிச்ட். இவன்ட்ட பச்சை ஏ நிறையா இருப்பா. இட் இஸ் என்ரிச்ட் வித் ஃபைகோஎரித்ரின் நிறமி காணப்படும். ஹியர் வித் ஃபியூகோசாந்தின் நிறமி காணப்படும்லாம் தெரியும். அது முக்கியம் இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பார்த்தீங்களோ அதை பரீட்சையில என்ன பண்ணிடுவோம்? பிக் அவுட் த கரெக்ட் பேர், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர். சரியான இணையனை தேர்ந்தெடு, தவறான இணையை தேர்ந்தெடுக்கல எக்ஸாம்பிள்ல கேட்டுடுவோம். ஸோ இந்த என்சிஆர்டி புக்ல கொடுத்தது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிரிப்பா ஞாபகம் வச்சுக்கிறதா வேற எதுவும் இல்லை. நீ ஏற்கனவே மெமரைஸ் பண்ணிருப்ப. இருந்தாலும் அதெல்லாம் மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் மறக்காது. கிரீன் ஆல்கேக்கு ஏதாவது ஒரு 3-4 எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தரணும், தெரியணும். அதுக்காக உனக்கு ஈஸியா போட்டிருக்கேன். கூல் தங்கம், கூல் வடை உனக்கு வாங்கி தரேன். ஓகேயா? இங்க வேற கூல் தங்கம், தங்கம்னா நீங்க தான். வடை உனக்கு தரேன், எது ஸ்பெஷலா வாங்கி தரேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப கூல் சி ஃபார் கிளாமிடிமோனாஸ் யூனிசெல்லுலர் மொடைல் ஆல்கே, ஒரு செல் நகரக்கூடிய பாசி. தென் நெக்ஸ்ட் கூல் இஸ் கேரா வச்சுக்கலாம். அடுத்தது வி வடை வாங்கி தரேன், வால்வாக்ஸ் படிச்சிருப்பேன். காலனி ஃபார்மிங் மொடைல் ஆல்கே.
நிறைய குரூப்பா சேர்ந்து ஒரு காலனியை உருவாக்கி நகரும் திறன் படைத்தது. வால்வாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு யூலோத்ரிக்ஸ் பிலமெண்டஸ் ஆல்கே ஞாபகம் வச்சுக்கோ. வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் ஸ்பெஷலா. தரேனுக்கு எதுவும் ஸ்பெஷலா நம்ம சொல்ல முடியாது. அதனால ஸ்பெஷலா போறவங்களே அதுக்கு ஸ்பைரோகைரா. அப்ப கூல் கூல், ரொம்ப கூலா இருக்கும். நீங்க உடனே குளிர்ச்சிக்கமா கூல் கூல் அப்படி கூட போய்க்கலாம் அந்த பவுடரை பூசிக்கிறது. வடை உனக்கு வாங்கி தரேன் ஸ்பெஷலா. So this is in Tanglish. அப்ப Chlamydomonas, Cara, Volvox, Ulothrix and Spirogyra. அஞ்சு பேர் உனக்கு ஞாபகமா வந்து. Spirogyra filament அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஞாபகம் வச்சுக்கணும். Filamentous algae ஞாபகம் வச்சுக்கணும். அவள்கிட்ட பைரினாய்ட்ஸ் இருக்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒண்ணு வரப்ப அது ரிலேட்டடா என்னென்னலாம் படிச்சிருப்போமோ அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுனேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் ஆல்கே. போப்போன்னா கோகோ. போப்போ அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல கோகோ அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒண்ணு சார் கிளாஸ் விட்டு கோகோ அப்படின்னு சொல்லக்கூடாது. உமாச்சி கோச்சு. ஃபர்ஸ்ட் போ, பி ஃபார் பாலிசைபோனியா. P for porphyra. Popo, P-O-P-O, Polysyphonia, porphyra ஞாபகம். G for Gracilaria, G for Gelidium. இந்த Gracilaria, Gelidium படிக்கிறப்பயே நீ மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அகார் அகார். எல்லாமே லிங்க் பண்ணணும். எது படிச்சாலும் அது ரிலேட்டடா வேற எங்கேயான்னு படிச்சிருக்கோன்னு கனெக்ட் பண்ணிட்டேன்னா எந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். லைஃப் முழுக்க மறக்காது. அகார் அகார் இஸ் a gel-like non-nitrogenous substance extracted from the cell wall of rhodophycean members. Red algae, இது green algae the chlorophycean, red algae the rhodophycean, brown algae the phaeophycean. அவள்கிட்ட இருந்து அகார் அகார்னு ஒரு gel-like substance எடுப்பாங்க. Agar-agar is a gel-like non-nitrogenous substance extracted from the cell wall of rhodophycean members like Gracilaria, Gelidium. அதெல்லாம் இங்க ஞாபகம். Gerardiana. அப்ப Gracilaria, Gerardiana, Gelidium போன்ற ஆல்காக்களின் செல் சுவரில் இருந்து பெறப்படுகின்ற ஜெல்லினை ஒத்த ஒரு கோழை படலத்தை ஒற்ற ஒரு பொருளிற்கு தான் அகார் அகார் என்று பெயர். ஐஸ்கிரீம் தயார் பண்றது யூஸ் பண்ணுவா. facial cream தயார் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவா. It acts as a culture medium in various tissue culture technique. திசு வளர்ச்சி முறையில் பல வகையான செல்களை வளர்ப்பதற்கு வளர்த்தளமாக பயன்படும். It's a solidifying agent. பொருட்களை திடமானதாக மாற்றுவதற்கு இது உதவும். அதெல்லாம் இதோட லிங்க் பண்ணி. Next we come to the brown algae, the Phaeophyceae. Brown algae, Phaeophyceae பழுப்பு ஆல்காக்கள் என்று கூறுவார்கள். அதுக்கு ஈஸியா ஒன்று சொன்னேன். ஈஸியா தெரிஞ்சுக்கிறது. Sir, dictate everything, every line first. Then, every line first, then teach. Sir, dictate every line first, then teach. First line, sir, sargasm. Dictate everything, dictiota. Everything, ectocarpus. L for laminaria. First for fucus. Sir, Satyamurthy, dictate every line first, then teach. Sir, Satyamurthy ஞாபகம் sargasam. இவனே சாருக்கு காசம்னு பேடாத. Sargasam வேறு, சாருக்கு காசம்னா சார் is infected with tuberculosis, mycobacterium tuberculosis. So S for sargasm, D for dictiota, A for ectocarpus, L for laminaria, F for fucus, then teach. அதுக்கு எதுவும் இல்லை. அப்ப இந்த எக்ஸாம்பிள் மூணையும் ஈஸியா ஞாபகம் சொல்லலாம். கூல் கூல், வடை உனக்கு தரேன் ஸ்பெஷலா. போப்போ means popo na. What's the meaning for popo in English is go go. And finally, sir, dictate every line first, then teach. Cool, Chlamydomonas, Cara, Volvox, Ulothrix, Spirogyra. Popo gogo, Polysyphonia, Porphyra, Gracilaria, Gelidium. Gracilaria, Gelidium. Next, brown algae, sargasm, dictate, dictiota,
Ectocorpus, E for ectocorpus, every, line for laminaria, first for fucus. அப்ப இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா இது எந்த ஆல்கே ரெட் பிரவுன் மேட்ச் பண்ற வர சமயத்துல இது ஞாபகம் வச்சுட்டு இது எது ரெட் ஆல்கே எது பிரவுன் ஆல்கே எது கிரீன் ஆல்கே எல்லாத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நாங்க படிக்கிறப்ப ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு ஒண்ணு படிச்சோம். அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல மொனீரால கொண்டு போயிட்டான். சயனோபாக்டீரியம்னு படிச்சோம் போது அதுதான் ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு வரும். அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இப்போ ஆல்கேல இருந்து தனியா பிரிச்சு யூனிசெல்லுலர் prokaryotic organism comes under Monera. And the Monera எடுத்து அதை first இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. Then I come to the next. Dear cuties, வணக்கம். Next நம்ம பார்க்கிறது phycomycetes, ஃபங்கஸ்ல phycomycetes, ascomycetes, basidiomycetes, deuteromycetes, the classification of fungi. பூஞ்சைகளின் வகைப்பாடு. Thalloid non-chlorophyllous plants are defined as fungi. தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையமற்ற உயிரினங்களுக்கு பூஞ்சைகள் என்று பெயர். ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல பங்கையை தூக்கி தனியா வச்சுட்டோம். முனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. நாங்க படிக்கிறப்பலாம் அது பிளான்ட் கிங்டத்துல படிச்சோம். இப்ப அதை செப்பரேட் பண்ணி எங்க கொண்டு வந்துட்டா ஃபங்கஸ் அப்படின்னு ஒரு கிங்டம் தனியா கொண்டு வந்துட்டா. அதுலயும் எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும் உனக்கு. எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம். அதுலதான் நம்ம எரர் பண்ணிடுவோம். Phycomycetes, the algal fungi. Ascomycetes, the ascus fungi. Basidiomycetes, the basidium fungi. And deuteromycetes, the fungi imperfecti. முழுமை பெறாத fungi என்று கூறுவார்கள். Because the sexual reproduction is unknown or yet to be identified. Deuteromycetesல இன்னும் பாலின பெருக்கம் கண்டறியப்படவில்லை. அதனால அது தனி குரூப்பா வச்சிருக்காங்க. இதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு பார்த்தேன். Rom is a man. S2. He is from USA, not from Paris. He brings a cat from there. சத்தியமூர்த்திக்காக அங்க இருந்து ஒரு பூனை குட்டியை கொண்டு வந்திருக்கார். Rom, R for Rhizobus, A for Albugo, M for Mucar, is a man. M for Morels, A for Aspergillus, N for Neurospora, S for yeast, true for truffles. And he is from USA, not from Paris. He is from USA. அதுக்காக இங்க ஈஸியா தெரிஞ்சுக்க இதான் நமக்கு வேணும். USA, Astilago, United States of America. S for Smet, A for Agaricus. Not from Paris. P represent Puccinia. And finally, Deuteromycete, he brings a cat. C for Coletotrichum, A for Alternaria, and T for Trichoderma. Rom for Phycomycetes, Rhizobus, Albugo, Mucar. This is one example. Is a man. Ascomycetes, Morel, Aspergillus, and Neurospora. Yes, true. S for yeast, T for truffles. He is from USA, that is Rom from USA. U for Astilago, S for Smet, A for Agaricus. Next paragraph, not from Paris, P represent Puccinia. He brings a cat, C for Coletotrichum, A for Alternaria, and T for Trichoderma. So Rom is a man. Yes, it's true. He is from USA, not from Paris, Puccinia. He brings a cat, Coletotrichum, Alternaria, and Trichoderma. அப்ப இதை நீ படிச்சுட்டேன்னா இதுல இருக்க அத்தனை எக்ஸாம்பிளும் உனக்கு தெரியும். Pick out the correct, pick out the incorrect pair, match each. எது கேட்டாலும் எக்ஸாம்பிள் உன்னால என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஈஸியா எழுத முடியும். ஓகேயா? Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.